ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருச்சியின் சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவின் மாநிலங்களில் ஒன்றானது தான் நமது தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளி மாநகரம். இது மாநிலத்தில் 4வது பெரிய நகர்ப்புறம் ஆகும். இங்கு இருந்து 322 கிலோமீட்டர் தெற்கே சென்னை மற்றும் 374 கிலோமீட்டர் வடக்கே கன்னியாகுமரியும் அமைந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி கிட்டத்தட்ட மாநிலத்தின் புவியியல் மத்தியில் அமைந்துள்ளது. காவேரி டெல்டா 16 கிலோமீட்டர் நகரின் மேற்கு தொடங்குகிறது. காவேரி நதி இரண்டாக பிரியும் இடத்தில் முக்கொம்பு உள்ளது. சிறிது தூரத்தில் ஸ்ரீரங்கம் அமைந்துள்ளது. திருச்சிராப்பள்ளியின் பதிவு செய்யப்பட்ட வரலாறு 3ஆம் நூற்றாண்டின் சோழர்களின் ஆட்சியில் இருந்தபோது தொடங்குகிறது. இந்த நகரத்தை பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர் பேரரசு மற்றும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்துள்ளனர். திருச்சிராப்பள்ளியில் உள்ள மிக முக்கியமான வரலாற்று நினைவு சின்னங்களில் ராக்ஃபோர்ட், ஸ்ரீரங்கம் கோயில் மற்றும் திருவனைக்கோவில், ராணி மங்கம்மாள் அருங்காட்சியகம் ஆகியவை அடங்கும். தொல்பொருளியல் ரீதியாக முக்கியமான நகரமான உறையூர் ஆரம்பகால சோழர்களின் தலைநகரம். இப்போது இது திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது. இந்தியாவின் மிக மதிப்புமிக்க பொறியியல் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான திருச்சிராப்பள்ளியின் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் NIT இந்த நகரத்தில் உள்ளது. தொழில்துறை பிரிவுகளான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், கோல்டன் ராக் ரயில்வே ஒர்க் ஷாப், ஆர்டினன்ஸ் தொழிற்சாலை மற்றும் HAPP ஆகியவை நகரத்தில் தொழிற்சாலைகளாக கொண்டுள்ளன. இந்தியாவின் எரிசக்தி உபகரணங்கள் மற்றும் ஃபேப்ரிகேஷன் மூலதனம் என்ற பெருமையும் நமது திருச்சிக்கு கிடைத்துள்ளது. ஒரு மாநிலத்தின் முக்கியம் என்ன என்றால் போக்குவரத்து. இதில் சாலை, ரயில் மற்றும் சர்வதேச விமான நிலையமும் 24 மணி நேரமும் சேவை செய்கிறது. இதைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்கள், கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகளும் மற்றும் நூலகம், விளையாட்டு திடல், அண்ணா ஸ்டேடியமும் உள்ளன. திருவனைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயிலும் திருவெரும்பூரில் உள்ள எறும்பீஸ்வரர் கோயிலும் இடைக்கால சோழர்களின் ஆட்சியில் கட்டப்பட்டன. ஜம்புகேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டின் 5வது பெரிய கோயில் வளமாகும். நகரின் முக்கிய மசூதி நாதிர்ஷா மசூதி ஆகும். இது 10ஆம் நூற்றாண்டின் முஸ்லிம் துறவி நாதிர்ஷாவின் கல்லறையை உள்ளடக்கியது. இது தவிர துணிக்கடைகள், நகைக்கடைகள், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் மால்ஸ், சினிமா தியேட்டர்ஸ், பொழுதுபோக்க காவேரி பாலம், முக்கொம்பு, மலைக்கோட்டை, கல்லணை மற்றும் கோயில்கள், மசூதிகள், தேவாலயம் என்று மேலும் பல விதத்திலும் நிமிர்ந்து நிற்கிறது நமது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையாக. நன்றி.